கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரமடை டு தோளம்பாளையம் போகிற ரோட்டில் திம்மம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கோம். இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மீன் சில்லி சிக்கன் சில்லி எல்லாமே ருசியாக போட்டிருக்காங்க. அதனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கங்க. சரி சொல்லுங்கள். அண்ணா உங்கள் பேருங்க? குமாருங்க. குமார் அண்ணா, இந்த வீரமாஸ்தி அம்மன் துணைங்கிற இந்த கடையை வந்து திம்மம்பாளையத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த கடை எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? இங்கே வச்சு 3-4 வருஷம் ஆச்சு சாமி. 3-4 வருஷம். ஆமாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த 3-4 வருஷத்தில் வந்து இந்த கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மீன் சில்லி, சரிங்க, சிக்கன் சில்லி, பீஸ் மீன், மீன் தலை, சரிங்க, குஸ்கா, அதுதான் பட்டு சார். அதாவது ஒரு மினி ஸ்டாலே இங்கே வச்சுருக்கீங்க. பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு வில்லேஜாக இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இங்கே சிக்கன் சில்லி வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? நான் 100 கிராம் 40 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 100 கிராம் 40 ரூபா கொடுக்குறோம். ஒருத்தா தான் கொடுக்குறீங்க. அடுத்தது மீன் சில்லிங்கண்ணா? அது 40 ரூபா 100 கிராம். ஓகேங்க. இப்போ அந்த பீஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த பீஸ் வந்துட்டு என்ன பீஸ், என்ன மீனுங்கண்ணா? அது இது நெய் மீன், அப்புறம் பாறை மீன். பீஸ் வந்து 25 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஒருத்தா தான் கொடுக்குறீங்க. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 35 ரூபா கூட சொல்லுவாங்க. நீங்கள் 25 ரூபாய்க்கு இந்த வில்லேஜில் கொடுத்துட்ருக்கீங்க. சரிங்கண்ணா. குஸ்கா வந்து என்ன ரேட் கொடுக்குறீங்க? குஸ்கா 30 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. ஜஸ்ட்டு 30 ரூபா தானுங்களா? ஓகேங்கண்ணா, சூப்பர்ண்ணா. அதாவது ஒரு பசியாகிறதுக்கு ஒரு அளவான ஒரு சாப்பாடு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. 30 ரூபா. சரிங்கண்ணா. இந்த கடையை வந்துட்டு நீங்கள் விரிவாக்கம் செய்கிறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, இது வந்து ஓனர் தான் பண்ணணுங்க. அந்த கடை ஓனரு, நான் வாடகைக்கு தான் இருக்கிறேங்க. அவங்க வந்து பெருசு பண்ணி கொடுக்குறதுன்னா பண்ணிக்கலாம். நான் பண்ணுற அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு வசதி பத்தாது. காலையில் வந்து டிஃபன் ஐட்டம்லாம் அந்த போர்டில் இருக்குங்க. காலையில் டிஃபன் ஐட்டம்லாம் போட்டு அது போட்டேங்க. இப்போ இந்த ஒரு மாதமாக போடுறது இல்லை, ஏன்னா நம்மளால் முடியறதில்லை. ஆமாங்க. நீங்கள் ஒருத்தர் தான் பண்ணுறேங்க. அவரா? சரிங்க. மதியத்துக்கு வந்து இந்த டிஷ் சொன்னீங்க. ஆஃப்டர்நூன் அதாவது ஈவினிங் வந்துட்டு என்னென்ன? ஈவினிங் இதுதாங்க, மீன் தான், வேறு எதுவுமே கிடையாது. இட்லி தோசை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரிங்கண்ணா. இப்போ இந்த கடையை வந்து நீங்கள் 3 வருஷமாக ரன் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் இன்னும் விரிவாக்கம் பண்ணி இந்த மக்களுக்கு வந்து நிறைய சேவை பண்ணணும்னு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு வேண்டுதலையும் கோரிக்கையும் வச்சுக்கிறோம். நன்றிங்கண்ணா. ஓகே நன்றி. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நம்மளுக்கு வந்துட்டு சிக்கன் சில்லி கொடுத்துருக்காரு, மீன் சில்லி கொடுத்துருக்காரு. இது சாப்பிட்டு பார்க்கலாம். இது சிக்கன் சில்லி, இது மீன் சில்லி. சாப்பிட்டு பார்த்து உங்ககிட்ட சொல்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. மீனுக்கு மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இடம் இருக்குது. அவர் பாயில் பண்ண இது சூப்பராக இருக்குது. நல்லா மொறுன்னு இருக்கு. சிக்கன் சில்லி சாப்பிட்றேன் பாருங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காரமடை டு தோளம்பாளையம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா திம்மம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக மீன் சில்லி சிக்கன் சில்லி சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாகாளியம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இங்கே வாங்க, வந்து வயிறார சாப்பிட்டு போங்க.